ஓம் சக்தி பராசக்தி. என்ன சக்தி இந்த நேரத்துல கோயிலுக்கு புறப்பட்டுட்டீங்க? விடிய கால அபிஷேகம் பார்க்கணும், அதுக்கு தான் நேரத்தோட புறப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு முன்னால எங்க தலைவரை தரிசனம் பண்ணிடுங்க. தலைவரா? யாரு? நான் தான். தொண்டர்கள் தலைவன், குண்டர்கள் தலைவன். திருட்டு கூட்டம் தான். பேங்க் கொள்ள, ரயில் கொள்ள, கடத்தல், கற்பழிப்பு, இந்த மாதிரி பெரிய ஐட்டம் கிடையாது. இருட்டுல தனியா வரவங்களை வழிபறிச்சு கழுத்துல, கையில, காதுல இந்த மாதிரி சில்லற ஐட்டம். சில்லற. ஆனா எங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. ஒரு முறை திருடின பணம் செலவாற வரைக்கும் அடுத்த திருட்ட பண்ணவே மாட்டோம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, தாலி உட்பட எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தீங்கன்னாக்க அடுத்த திருட்டு ரொம்ப லேட் ஆகும். என்ன? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு காணிக்கை செலுத்த இந்த பணத்தை கொண்டு போறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ஐயா. நாங்களும் விடிஞ்சு எழுந்தா சினிமா கொட்டக, ரேஸ் கிளப், ஹோட்டலு இங்கெல்லாம் காணிக்கை செலுத்த வேண்டாமா? அதுக்குதான் உங்ககிட்ட துட்டு கேக்குறோம். கொடுங்க. அப்படியே இடுப்புல வச்சுக்கிட்டு மறைக்காத. எல்லாம் அவன் பங்க பிரிச்சுக்கோங்க. சில்ற எடுறா. ஏல நோட்டை விடல. சரி சரி, 1000 தான் சொல்லு தலைவா. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு புளியோதரையை வாங்கிட்டு வந்த மாதிரி பெருசா எதிர்பார்த்தோம், ஒன்னும் தேரலையே. கல்யாண கூட்டம்னா நகரத்தோட அம்சமா போவாங்க, நமக்கு ஏதாவது அம்சமா தேரும். இது வெறும் ஹோம் சக்தி கூட்டம் தானே, அப்படிதான். இருந்தாலும் மருவத்தூர் கோயிலுக்கு போனவங்கள வழிமறிச்சதுக்கு பதிலா மருவத்தூர் கோயிலுக்கே போயிருந்தா கடல் மாதிரி கூடுற கூட்டத்துல கலெக்ஷன் கொஞ்சம் தேடி இருக்கும். கைவரிசையை காட்டிடுவோமா தலைவா? அதுல இன்னொரு விசேஷம் இருக்கு. என்ன? கோயில் திருவிழாவுல புது பொண்ணுங்க 2 பேரு போட்டி நடனம் ஆட போறாங்களாம். போட்டி நடனமா? ஆமா, இந்த நகையை வித்து பணத்தை கூறு போட போறியா இல்ல நகையே? தலைவா, முழுசா வித்தா கொஞ்சம் கூட பணம் கிடைக்கும். எங்க கிட்ட குடு. ராவோட ராவா கம்பி நீட்ட போறியா? ராவோட ராவா வழக்கமான இடத்துல வித்துட்டு நாளை காலையில பணத்தோட வரும். அள்ளு. நல்லாவே தேரும் போல இருக்க. கொண்டா. என்ன தலைவா இது? அம்மன் படம் போட்ட டாலரு? பின்ன உன் ஐநா படமா போட்டிருக்கோம். அந்த பொண்ணு இருக்காள, அவ மேல்மருவத்தூர் பக்த. கழுத்துல போட்டிருந்தா காசு மலை இது ஒட்டிட்டு வந்துருச்சு. இத வித்தா தூக்கி போடு. சும்மா இருக்கட்டும் தலைவா, கழுத்துல போட்டுக்க. குறவ மாதிரி இருக்கும். பாக்குறவன் உன்னை பக்திமான்னு நினைப்பான். ஏமாத்துறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். உனக்கு அப்பப்பா ஓம் சக்தி. அம்மா, ஓ சக்தி மலை அணிஞ்சுக்கிட்டா எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை எதிர்பாராத விதமா அணிஞ்சுக்கிட்ட எனக்கே ஒரு எதிர்காலத்தை காட்டிட்டிய தாயே. இத்தனை நாளா இருட்டுல இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டியே. சட்டத்தால திருந்தாத என்ன உன் சக்தியால திருத்திட்டியே தாயே. என்ன கர்ப்பத்துல சுமந்த என் தாய கர்ப்ப கிரகத்துல இருக்கிற ஓ மூலமா நான் பாக்குறேன். சர்வ சக்தி படைச்ச ஓ மேல சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் திருடனா வாழ்ந்தனா இனி மனுஷனா வாழ போறேன். மனுஷனா வாழ போறேன்.
இப்ப எப்படிப்பா இருக்கு? போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குமா? உண்மைதான்ப்பா. உன்னை விட்டு பிரிஞ்சு போனது எல்லாமே மறுபடியும் உன்னை வந்து சேர்ற காலம் வந்துருச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, உன் பேர் மட்டும்தான் ராஜான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா பேருக்கு மட்டும் இல்ல, நீ ஊருக்கே ராஜாதான். அரண்மனை மாதிரி வீடு, அன்பான தாய், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேலைக்காரங்க, சகல சம்பத்தோட பிறந்த நீ ஒரு சூழ்நிலையில அத்தனையும் பிரிஞ்சு தனி மரமான. என்னம்மா சொல்றீங்க? ஒரே புதிரா இருக்க. புரியுற வரைக்கும் உண்மை கூட புதிர்தான்ப்பா. அம்மா, நான் ஒரு அனாதை நினைச்சிட்டு இருந்தேன். ஊரும் அப்படிதான் சொல்லுது. ஆனா நீங்க மட்டும் எனக்கு ஒரு தாய் இருக்கிறதாவும் வீடு இருக்கிறதாவும் சொல்றீங்க. அது எப்படின்னு தான். ஆத்து தண்ணியை குடிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நதி மூலத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லப்பா. உன்னை அனாதையா சந்திச்சவங்க அனாதைன்னே முத்திர குத்திட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா நீ அனாதை இல்ல, அனாதை ஆக்கப்பட்ட. எப்படி? நான் அனாதையாகப்பட்டது எப்படிமா? நீ குழந்தையா இருந்தப்போ பணக்கார வீட்டு பிள்ளையான உன்னை வச்சு உன் வீட்டார்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக ஒருத்தன் யாருக்கும் தெரியாம உன்னை கடத்திட்டு வெளியூர் வந்தான். ஏன் அழுது தொலைக்கிற? என்ன வேணும்? தண்ணி வேணுமா? இங்கே உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி கொண்டு வர. உனக்கோ விவரம் தெரியாத பருவம். உன்னை பத்தின விவரம் தெரிஞ்சவனோ இறந்துட்டான். உன்னை பெத்தவங்களுக்கோ நீ இருக்கிற இடம் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீ அனாதையான, அனாதையா வளர்ந்து அனாதையாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பெத்த மகனை சந்திப்போங்கிற பெரும் நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் உன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கா உன் தாய். அந்த தாயோட வேண்டுதல் தெய்வ அருளால நிறைவேற காலம் வந்துருச்சு. புறப்படுப்பா. எங்கம்மா? உன் தாய் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன், புறப்படுப்பா. இதான்ப்பா உன் வீடு. வாப்பா, உள்ள வா. உங்க அம்மாவை கூப்பிடுப்பா, கூப்பிடுப்பா. அம்மா, 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 அம்மா.